இந்த மார்ச் மாதம் வந்து தனுராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் 4-5 கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால, இது வந்து மற்ற கிரகங்களுடைய ஆல்ரெடி பெயர்ச்சி பெரிய கிரகங்கள் பெயர்ச்சி ஏற்பட்டு அதுக்கும் இதுக்கும் ஒரு தாக்கம் பார்த்தா, ஒரு அருமையான மாதமாக இந்த தனுராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் அமையும். பொதுவாக வந்து ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு வந்து நிறையா சாதகம் இல்லாத ஒரு காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நேரமோ மனிதர்களோ நம்ம கூட இருந்தால் அந்த கஷ்டம் தெரியாமல் போகிற மாதிரி முதல்ல இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி ராகு 7ஆம் இடத்துக்கும் ஜென்மத்துக்கும் கேத்து வந்தாலும், முதல்ல வந்து சூரியன் வந்து 3ஆம் இடத்துலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறதும், புதன் வந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி பெறுறதும், அந்த சுக்கிரன் வந்து மார்ச் 21க்கு அப்புறம் அந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 6இல் செவ்வாயும். இந்த ஒரு காலகட்டம்ன்றது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக தனுராசிக்காரங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி உபஜயஸ்தானத்தில் 3இல் வந்து புதன் சுக்கிரன் வந்து மாத பிற்பகுதியில் இருக்கிறது, 6இல் செவ்வாய் இருக்கிற இந்த காலகட்டம், அந்த 6இல் இருக்கிற செவ்வாயை குரு வந்து பார்க்கறது. இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த மாதம் மார்ச் மாதம் பார்த்தோம்னா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடன் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் எடுக்கக்கூடிய நிலைமையில் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ராகு கேத்து பயிற்சி வந்து 6இல் 7ஆம் இடத்தில் ராகு ஜென்மத்தில் சனியோட கேத்து இருந்தாலும், இந்த புதனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விசேஷமான காலகட்டங்களில் தன்னுடைய வயதில் சிறந்த தம்பி தங்கை, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, தன்னுடைய சொந்த முயற்சி, பெண்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய தனுராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றி சேரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4இல் சூரியன் வந்து கண்டிப்பாக குருவினால் பார்க்கப்படுறதுனால இந்த நேரத்தில் நிறைய தனுராசிக்காரங்களுக்கு பொட்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க. 4-5ஆம் இடத்தில் சூரியன் வந்து புதன் பார்க்குறப்போ அவங்கள அறியாமல் பூர்வ ஜென்மத்திலேருந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு திறமைகள் வெளியில் வந்து அந்த திறமைகள்னால நிறைய பேர்கிட்டேருந்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து தனுராசிக்காரங்களுக்கு அமையும். ஸோ தனுராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் வந்து ஒரு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுடைய ஆற்றல் முழுசாக வெளியில் வந்து அதனால் நிறைய பேர்கிட்டேருந்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இதில் குரு 12ஆம் இடத்துலேருந்து ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறதும், 6ஆம் இடத்தையும் பார்க்குறதும், 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 7இல் ராகு இருந்தாலும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்துலையும் குரு பார்த்துன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகளில் குரு ராகு வந்து தனக்கு முடிஞ்ச அளவுக்கு நன்மை தரக்கூடிய அறிகுறியை தான் நான் ராகுனுடைய பயிற்சியும் அந்த இருப்பிடமும் காட்டுறதுனால இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே, அது வேலை செய்கிறதுல இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் சரி, மற்றபடி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை படிப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பும் எல்லா யோகங்களும் வந்தே தீரும். ஆனாலும் சனியும் கேதுவும் ஜென்மத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சோம்பல்னால் தள்ளி போடுறதோ இல்லை ஒரு செயலற்ற தன்மை வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதம்ன்றது உங்களுடைய வெற்றிகரமான மாதமாகவே அமையும். இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய விஞ்ஞானபூர்வமாகவும் ஞானபூர்வமாகவும் ஒரு பெரிய ஆற்றலோடும் நிறைய சிந்தனை திறனும் வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களும் தன்னுடைய எதிர்ப்பினால் மற்றவங்களை ஜெயிச்சு ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து பெரும்பாலும் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நட்சத்திரமானதுனால அவங்களுக்கு எல்லா விதமான வந்து ஒரு சந்தோஷமும் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். ஆனாலும் இந்த ஜென்மத்தில் சனி கேத்தும் 12இல் குரு இருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு சிவபெருமான் கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் எல்லா நன்மையும் தனுராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். பொதுவாக இந்த மார்ச் மாதம் வந்து நம்ம சொல்கிற நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். இதை வந்து நிறையா வந்து நம்ம ராசி பலன்லேயே சொல்லிட்டோம்னா இதனால் நிறைய ஒரு
தவறான ஒரு சிந்தனையில் போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் இதில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சந்தேகமோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சினாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, இது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி, அப்படியே ஒரு வழிகாட்டி மாதிரி, எங்கேயாவது போனால் ஒரு மைல்கல் மாதிரி இது இருக்கும். இந்த ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, எங்களை ஸ்க்ரீனில் வர ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஒரு 4 நாள் கழித்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 10-15 பேருக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம ஜாதகத்துக்கு பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் திரும்பி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். கிடைக்கிற இந்த கம்மியான நேரத்தில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தில் எது நிறைய நடக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, உங்களுக்கு இருக்கிற யோகங்கள், இதெல்லாம் சான்று தான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் பண்ணாமல் எங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, ஒரு 4-5 நாள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அருகாமையில் எந்த ஜோதிடர் இருந்தாலும், இந்த யூடியூப்பில் எத்தனை அஸ்ட்ராலஜர்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலி இருந்தால் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ப்ளீஸ், இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம், லைக் இட், share it and comment it.